அரை ஓரை தடையின்றி அந்த சங்கை ஊத அக்கினி குண்டத்தில் அக்கினி அம்மையே தோன்றும். அடுத்து அதற்கு துணை செய்யும் ஆளாண்ட பட்சிக்கான சடங்கு முறை. யுகம் யுகமாக தவம் இருக்கும் ராஜபுற்றை கண்டறிதலாகும். பின் அதை ஒட்டியிருக்கும் தட்சணிய குலத்தையும் திரிபோத வனத்தில் கண்டறிய வேண்டும். அதில் 3 முறை தலைமுழுகி எழுந்து வந்து அந்த புற்றில் தன் குருதியை காணிக்கையாக புற்றை சுற்றி வட்டமாக தெளித்து வர வேண்டும். பிறகு அதன் முன் அமர்ந்து நெடுமூச்சு அடக்கி வேண்டினால் அந்த புற்றடைந்து ஆளான பச்சையானது தோன்றும். அது அக்கினி அம்மைக்கு துணை போக களவு போன சிலை மீண்டும் வந்து சேரும். இந்த செப்பேடு அறிந்த நொடியிலிருந்து சனிகை மட்டிற்குள் சடங்கு செய்யும் பெண் வந்து கன நொடிக்குள் ஜலம் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். அதன் பின்னரே சன்னதக்காரன் குறி நின்று ஆதவன் உச்சி வரும் சமயம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட முசலம் தரை சாயும். இதெல்லாம் தாமதிக்க அனைத்தும் சர்வநாசம். சாமி, ஒரு நிமிஷம். நீங்க படிச்சது எதுவுமே எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கே முதல் 2 வரியும் கடைசி வரியும் தான் புரியுது. மற்றது எதுவுமே புரியலையே. சரி, உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பொழுது சூரியன் உச்சிக்கு வந்துச்சுன்னா உங்க வீட்டில் நிக்கிற உலக்க தானாவே சரிஞ்சு விழுந்துரும். அப்படி நடந்துருச்சுன்னா நமக்கு தெரிய வேண்டிய தகவல் தெரியாமலே போயிடும். கவலைப்படாதீங்க சாமி, எதுவும் தப்பாகாது. எல்லாமே சரியாவே நடக்கும்.